வழிபாடு எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுப்பேன் அப்படின்னு வழிபாடு செய்யற விஷயத்துல, இபாதத்து விஷயத்துல மனுஷன் தப்பு செஞ்சிடறான். அல்லாஹ் ஒருத்தன் ஒத்துக்கிற விஷயத்துல, கடவுளுடைய செயல்களை எல்லாம் அடுத்த ஆளுக்கு கொடுக்கிற விஷயத்துல தப்பு செய்வது இல்லை. அதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், நம்ம மனசை தொட்டு சொல்றான், 1000 கடவுளை வணங்குறானா, வணங்குறவன்ட்ட போய் அவன் முதுகு பின்னாடி போய் ஓங்கி விடுறான். அவன் தாங்க முடியாத ஒரு குத்துறீங்க. என்ன செய்வான் தெரியுமா? அவன் வணங்கிட்டு இருப்பான் அந்த குட்டி குட்டி தெய்வம், அது சொல்லவே மாட்டான், கடவுளான்றான். அவன் என்ன செய்வான்? முருகா, கந்தா, வேளா, கதிர் வேளா எடுத்து சொல்லிட்டு இருப்பான். அல்லது நாவூராரே, அயர்வாரி யாரே, மைதுநாட்டவரன் சொல்லிட்டு இருப்பான். சரியான ஒரு அட்டி கொடுங்க, தாங்க முடியாத ஒரு அட்டிய, தாங்க முடியாத அட்டி கொடுத்தீங்கன்னா அப்ப வர்றது என்ன வரும் கேட்டா அல்லா தான் வரும். முஸ்லிமா அந்த அல்லாமா, அவனை அந்த கடவுளேமா, தெய்வமேமா, நமக்கு எல்லாம் இருக்கிற ஒரு சூப்பர் பவர் தான் கூப்பிடணுமே தவிர இது உலகெல்லாம் கூப்பிடக்கூடாது. நம்ம பக்கத்தில் உள்ள கூட தெய்வம், வீட்டு தெய்வம், ஊர் தெய்வம் இதெல்லாம் கூப்பிடக்கூடாது. எதை கூப்பிடுறேன்னு அல்லாஹ்வை தான் கூப்பிடணும். அவனுக்கு தாங்க முடியாத ஒரு துன்பம் வரக்கூடிய நேரத்தில் மாத்திரம் இயற்கையானது வந்துருது வெளியே, அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லி வந்துடுறான். இது எல்லாம் சொல்லி காட்டுறான் வரிசையா. அதாவது 6:41 சொல்றான், குல் அராய்த்துக்கும் இன்னத்தாக்கும் அதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதனை திடீரென்று உங்களுக்கு வந்து விடுமையானால் கைரல்லாஹி ததுஊன், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் கூப்பிடுவீங்களா? இன்குத்தும் சாதிக்க உண்மையாளர் இதுக்கு பதில் சொல்றா அப்படின்னு கேட்கலாம். பூகமா அடிக்குது, பூகம்பம் நடுங்குது, ஆடுது பில்டிங்லாம். நான் ஒரு ஆண்டவர் கூப்பிடுவியா? நீ கூப்பிட மாட்ட. தலைவலிக்கு கூப்பிடுவ, வைத்த வலிக்கு கூப்பிடுவ, பில்டிங் உழுந்துருப்ப, இந்த அங்கெல்லாம் உழுந்துருச்சு, யாரெல்லாம் அந்த நேரத்தில் மட்டும். அப்ப எல்லாம் அவனுக்கு கூப்பிட தெரியுதுல. பெரிய கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் கப்பல் அல்ல கேட்கறான். அது உதாரணம், நானும் சொல்ல வேண்டியதில்லை, அவனே கேட்கறான். பல் ஈயாகு ததுஊன், அவனைத்தான் நீங்கள் அழைப்பீர்கள். அவன் விரும்பினால் நீங்கள் எதற்காக அழைத்தீர்கள் அதை விலக்கி வைக்கிறான், நீக்குகிறான். அப்படின்னு தன்சோன மாத்து சிரிக்கும், எதை இணை கற்பித்துக் கொண்டிருந்தீர்களோ அதை மறந்துடுறீங்க. பூகம்பம் வரும்போது, புயல் வரும்போது, அடிச்சுட்டு போகும் பொழுது அப்போ தூக்கிட்டு போய் சொல்லிட்டான், தூக்குடா ஆஸ்பத்திரியில, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி அனுப்பினான்ட்டான். அப்ப யாரை கூப்பிடுவ? அல்லாஹ்வை கூப்பிடுவ? எல்லாரும் கைவிட்டு விட்ட நிலையில் யாரை கூப்பிடுவ? அதை முதல்ல கூப்பிட்டு தொலைவேன். அல்லாஹ் சொல்றான், எல்லாரும் கைவிடும் போது கூப்பிடுற அல்லாஹ்வை எல்லா இடத்துலையும் கூப்பிடுவான்ப்பா. தன்சோன மாத்து சிரிக்கும், நீங்கள் இணை கற்பித்தீர்கள், அதையும் மறந்துடுறீங்களப்பா, இணை தானப்பா கூப்பிடுறீங்க. 6:41 சொல்லி காட்டுகிறான். 6:64 சொல்லுகிறான், குல் மை யுன்ஜிக்கும் மின் உலுமாத்தில் பர்ரி வல் பஹரி, தரையிலும் நிலத்திலும் நீரிலும் ஏற்படுகிற இருள்களில் இருந்து உங்களை காப்பவன் யார்? ததுஊனஹு தலர்வம் வ குஃபியா, பணிவோடும் அச்சத்தோடும் அவனை நீங்கள் பிரார்த்திக்கிறீர்கள். எப்படி பிரார்த்திக்கிறீர்கள்? லைன் அஞ்சானா மின் ஹாதிஹி லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன், இதிலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி விட்டால் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் ஆயிருவோம். தரையில இருள் ஏற்படுது, பயங்கரமான இருள்னா பல விதமான கஷ்டங்கள் ஏற்படுது. கடல்ல போயிட்டு இருக்கும்போது இருள் வருது, அந்த நேரத்தில் அல்லாஹ்ங்கற கடவுளேங்கிற தெய்வமே என்னை விட்டுறாதேங்கிற, உன் குட்டி தெய்வமோ உன் பக்கத்தில் உள்ள தர்கா உனக்கு ஆபத்து வர மாட்டேங்குது, அதான் அந்த மாதிரி அழைக்கிறியப்பான்னு நல்லா கேட்கிறான். உள்ளத்துல அதான் இருக்கிறது, கடவுள் அவன் தான் ஒத்துக்கிற இடத்துல யாரும் மிஸ்டேக் பண்ற மாதிரி தெரியல அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 10:12 சொல்லி காட்டுகிறான், ஒய்தா மஸ்ஸல் இன்சானல், மனுஷனுக்கு ஒரு பெரும் தீங்கு ஏற்படுமானால் தஆனாலி ஜம்பிஹி, நம்மை அழைக்கிறான். எப்படி அழைக்கிறான்? ஜம்பிஹி காயிதன் காயிமன், நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு படுத்துக் கொண்டும் என்னை கூப்பிடுகிறான். பலம்மா கசபனான் ஹுர்ரஹு, அவனுடைய துன்பத்தை நான் விலக்கி வைக்கும் பொழுது மர்ரக அல்லம் எதுனாயிலா உர்ரி மஸஹு, தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்குவதற்காக என்னை அழைக்காதது போல போய்கிட்டே இருக்கான். அல்லாஹ் காப்பாத்துக்கிறான், பூகம்பத்தை எல்லாம் நிப்பாட்டிடுவான். அப்புறம் அல்லாஹ்வை கூப்பிட்ட மாதிரியே இல்லாம இவன் பாட்டு போயிட்டு இருக்கான். நம்ம போய் இவனை கூப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி, நம்ம எப்ப அல்லாஹ் கூப்பிட்டோங்கிற மாதிரி போய் அப்படி சொல்றான். மர்ரக அல்லம் எதுனாயிலா உர்ரி மஸஹு, தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்குவதற்காக என்னை கூப்பிடாதது போல போய் கொண்டிருக்கிறான். நீக்கி வைக்கிற வரைக்கும் கூப்பிடுறான், நீக்கிட்டவன என்ன செய்யறான்? அரவாயா நான் எப்ப உன்னை கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்றான். அப்படி 10:12 சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் 10:22 சொல்றான், ஹுவல்லதீ யுஸய்யிருக்கும் ஃபில் பர்ரி வல் பஹரி, நிலத்திலும் நீரிலும் அவன்தான் உங்களை பயணம் செய்ய வைக்கிறான். ஹத்தா இதா குன்தும் ஃபில் ஃபுல்கி, நீங்கள் கப்பலிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது வஜரைன பிஹிம் பிரீஹின் தய்யிபத்தின், அழகான காத்து அடிக்குது, கப்பலில் உட்கார்ந்துட்டீங்க, அப்ப சின்ன சின்ன காத்து கொண்டு போகுது. அந்த காலத்துல என்ஜின்லாம் கிடையாதுல, அந்த காத்து உங்களை கொண்டு செல்கிறது. அப்படி கொண்டு செல்லும் பொழுது காத்து வச்சுதான் அந்த காலத்துல பிரயாணம் பண்ணுவாங்க. என்ஜின்லாம் கிடையாது, துடுப்புலாம் ஒரு பக்கத்துலாம் போட முடியும், கொஞ்ச தூரத்து தான் போட முடியும். 40-50 கிலோமீட்டர் துடுப்பு போட செத்து போயிடுவான், அது போட்டுட்டு இருக்க முடியாது. அப்ப என்ன செய்வாங்கன்னா இந்த பாய் இருக்குல்ல,
அந்த பாயை மேல கட்டி காத்து எங்கிட்ட அதுக்கு தகுந்த திருப்புவான். அதுல முட்டி அந்த காத்து என்ன செய்யும், அது தள்ளும். அப்ப காத்து உங்களை என்ன செய்யுது, வழி நடத்தி செல்கிறது. எந்த பக்கம் திரும்பிட்டு போகலாம். அது அந்த காலத்துல கண்டுபிடிச்ச முறை, அதை சொல்லி காட்டுறான். அப்படி கொண்டு செல்கிறது. பரிஹூபிகா, சந்தோஷமா போயிட்டு இருக்கிறாங்க. அழகான காத்து போயிட்டே இருக்கு, பிரயாணம் நினைச்சபடி போகுது. திடீரென்று என்ன வருகிறது என்று கேட்டால், ஜாத்துஹா ரிஹுன் ஆசிபுன், வேற காத்து, அனல் காத்து வீச ஆரம்பிக்கிறது. ஜாஹுமுல் மௌஜு மின் குல்லி மக்கான், எல்லா பக்கத்திலும் அலை, கடல்ல போயிட்டு இருக்கீங்க, இப்படி ஒரு அலை வந்து உருட்டுது, அப்படி ஒரு அலை வந்து உருட்டுது, சுழல், எல்லா பக்கமும் அலை என்றால் சுழல் அர்த்தம். அலை வந்து ஒரு பக்கம் இப்படி போயிட்டே தான் இருக்கு. எல்லா பக்கமும் அலை என்பதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, சுழல் ஏற்படுமோ எல்லா பக்கமும் அலையா போயிடும். சுழல் காத்துனால சுழல் காத்துல சுழல் வர்ற மாதிரி நீர்லையும் சுழல் இருக்கிறது. சுழல் வந்தா என்னவாயிரு, அப்படி ஒரு சுத்து சுத்துங்க, அவன் முடிவா நம்ம காலம் முடிஞ்சிருச்சு, வந்துருச்சு, 4 பக்கம் அலை, ஒரு ரவுண்ட் அடிக்க அப்படி கப்பல், எந்த காத்து ஒண்ணும் செய்யாது, அடிச்சு 2 சுத்தி சரணு கீழே போய் போயிடும், முடிஞ்சு வச்சுக்கால. அப்படி ஒரு எல்லா பக்கமும் அலை வரும் பொழுது அன்னகும் வஹீதபிஹிம், முடிஞ்சு போச்சு கதை என்றவர்கள் நினைக்கும் பொழுது, அல்லாஹ் சொல்றான், நாம் சுற்றி வளைக்கப்பட்டு விட்டோம் என்று நினைக்கும் பொழுது, தஅவுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், அப்ப மட்டும் அல்லாஹ் தஆலா கூப்பிடுற, கலப்பற்ற முறையில் கூப்பிடுறிய, வேற யாருக்கு இடம் வைக்க மாட்டேங்கிறிய, உள்ளத்துல இருந்து ஆகுறாரு எல்லாம் ஓடி போயிடுறாங்க. யா அல்லாஹ், நான் எப்படி என்னை காப்பாத்தல்ல, அடப்பாவி, அதை எப்பவும் கேள்வி வேண்டாத. அந்த நேரத்தில் கேட்கிற அல்லாஹ்வ தலைவலிக்கும் கேளு, காய்ச்சலுக்கும் கேளு, வயிற்று வலிக்கும் கேளு, எல்லாத்துக்கும் கேளுவேன். அந்த மாதிரி நெருக்கடியில மாட்டும் போது மாத்திரம் நீ அல்லாஹ்வை நினைக்கிறியே அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். நீங்க அப்படித்தான் செய்வீங்க, எல்லாரும் அப்படித்தான் செய்வான். பல கடவுளை வணங்குற எவனா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான முடிஞ்சு போச்சு என்ற நிலைக்கு போகும் பொழுதெல்லாம் ஒரு பரம்பொருளைத்தான் கூப்பிடுவான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 10:22 இதை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 16:54 சொல்லி காட்டுகிறான். சும்மா இதா மஸ்ஸக்கும் ضر فإليه تجارون, உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படுமையானால் அவனிடத்தில் சரணடைகிறீர்கள், அப்புறம் உங்களுடைய துன்பத்தை அவன் நீக்கின பிறகு அவனுக்கே இணை கற்பிக்கிறீர்கள், நீக்கினோட இணை கற்பிக்கிறீங்க அப்படிங்கிற அல்லாஹ். அதே மாதிரி ஒய்தா மஸ்ஸக்கும் ضر في البحر ضل من تدعون إلا إياه, கடலிலே செல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவனை தவிர நீங்கள் யாரையும் அழைக்க மறந்து விடுகிறீர்கள், உங்களை வந்து அல்லாஹ் தரையில காப்பாற்றின உடனே இணை கற்பிக்கிறீர்கள் என்று 29வது அத்தியாயம் 65 சொல்லி காட்டுகிறான். 30வது அத்தியாயம் 33 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 31வது அத்தியாயம் 32 சொல்லுகிறான். 39வது அத்தியாயம் 8வது வசனத்தில் சொல்றான். இதுல என்ன சொல்றான்னு கேட்டா, மனிதனுக்கு வந்து சாதாரண நேரத்தில் என்ன செய்யறான்னு கேட்டா, அவனுக்கு நிறைய தெய்வங்கள் தேவைப்படுது. அங்க போறேங்கிறான், இங்க போறேங்கிறான், அவரை கும்பிடுறாங்கிறான், இவரை கும்பிடுறாங்கிறான், எல்லாம் செய்யறான். இந்த அசாதாரணமான ஒரு நிலை, அசாதாரணமான பசி, அசாதாரணமான வறுமை, அசாதாரணமான துன்பம், அசாதாரணமான தாங்க முடியாத வறுமையும் தாங்க முடியாத துன்பமும் ஏற்படும் பொழுது அப்ப மாத்திரம் இவன் அல்லாஹ்வை நினைக்கிறான், அல்லாஹ்வை கூப்பிடுறான், வேற யாரும் கூப்பிட மாட்டாங்க. அப்ப என்ன விளைஞ்சு கேட்டா, எல்லார் உள்ளத்திலும் இருக்கான், எல்லாரும் நம்புறான். கடவுள் இல்லைங்கிறவனை தவிர கடவுள் நம்பிக்கை உள்ள எல்லாருமே இந்த அகில உலகத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்து அவன் கைவசத்தில் வைத்திருக்கிற ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு நம்புறாங்க. இதுல கரெக்டா இருக்கிறாங்க என்று அல்லாஹ் வாக்குமூலம் தரான். அல்லாஹ் சர்டிபிகேட் தரான். மக்காவுடைய காபிருக்கு தரான். இத மக்காவில் இருந்த காபிர்களுக்கு அவனை தவிர யாரையா கூப்பிடுவாரா கேட்கலாம். என்னை தந்தா கூப்பிடுவ, கஷ்டம் வந்தா கூப்பிடுவீல. அப்ப நம்ம அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவன் தான் ரப்புல் ஆலமீன், இதுல எவனுக்கு மாற்று கருத்து கிடையாது. அகிலத்தை எல்லாம் படைச்சு அவன் தான் செஞ்சாங்கல்ல, மாற்று கருத்து கிடையாது. செஞ்சான்ல அவனை வணங்க வேண்டியானடா. அங்க தப்பு பண்றதுனாலதான் அல்லாஹ் கேட்கிறான். கடவுள் ஒத்துக்கிட்டதையும் புகழ்றது விளங்குவ, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும் போது நான் விளங்கிட்டேன்டா. ரப்புல் ஆலமீன் என்னை ஒத்துக்கிட்ட, அது வாஸ்தவம். ரஹ்மான் ரஹீம்னு பாராட்டி அதெல்லாம் செய்வேன், அதெல்லாம் செஞ்சிருவேன். மாலிக் அதெல்லாம் செஞ்சிருவேன். எதை செய்ய நீ எனக்கு இந்த உறுதிமொழி கொடு, கடவுளை ஏற்றுக்கிறேங்கிற உறுதிமொழி வேணாம், ஆல்ரெடி கொடுத்துட்ட. எனக்கு என்ன வேணும்னு கேட்டா, இய்யாக நாபுதுன்னு சொல்லு, உன்னையத்தான் வணங்குவேன். அங்கதான் மிஸ்டேக் பண்றோம். கடவுளை ஏற்றுக்கிறது மிஸ்டேக் பண்ணவே இல்லை. அதாவது ஒரு தகப்பன் இருக்கிறான், புள்ள இருக்கிறான், தகப்பன் சொல்ல கேட்காம தருதலையா சுத்துவான். என்னதான் தருதலையா சுத்தினாலும் உங்க வாப்பா யாரான்னு அவர் சொல்லுவான். அப்படித்தான் நம்ம அல்லாஹ் வச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் யாரான்னு கேட்டா கரெக்டா சொல்லிடுவோம், மரியாதை செய்வோமா? அப்பன் சொல்ல கேட்கவே மாட்டான், அப்பனை எதிர்த்து பேசுவான். அடுத்தவன் அரசியல் கட்சிக்காரனுக்கு பின்னாடி ஓடுவான், அவனை போய் கும்பிடுவான், அவன் சொல்றதெல்லாம் கேட்பான். தலைவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி ஓடுவான். தகப்பனுக்கு செய்யற கடமை செய்ய மாட்டான். இதெல்லாம் என்ன விளங்குது? தகப்பனை இல்லைன்னு சொல்றான் அர்த்தமா? இல்ல. உன் தகப்பன் யாரா பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், அப்பன் பேர் என்ன, அதை கரெக்டா சொல்லுவான், வேற யாரும் பேரும் சொல்ல மாட்டான். அப்ப அந்த லெவல்ல நம்ம அல்லாஹ் வச்சிருக்கணும்.
யாரா படைச்சது? அல்லாஹ்.